செலுத்துகிறோம். Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Praise the Lord. Sodram, 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 Sodram. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. துயவன் கையில் களிமண் நான் அனுதினம் நீ வணங்கிடுமே. துயவன் கையில் களிமண்
hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. Sodram, 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 sodram. Hallelujah, 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 hallelujah. அழைத்தீரே இயேசுவே அன்போடு என்னை அழைத்தீரே ஆண்டவர் சேவையிலே மரித்தேனே ஆயத்தமானே தேவே ஆண்டவர் சேவையிலே மரித்தேனே
ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. ஆமென். துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നലേ ഉയർത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നലേ
அன்பின் தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மை பாடும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அப்பா நீர் பலப்படுத்தி எங்களுடைய இருதயத்தை சந்தோஷத்தினால் மகிழ்ச்சியினால் கழிப்பினால் நீர் நிறைத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் அப்பா உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வீடுகளில் பிள்ளைகள் ஆண்டவரை உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இருதயங்களில் பரிசுத்த ஆவியானவர் நீர் பேச வேண்டுமா, இடைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும், இடைப்படும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாய் இந்த நாளிலும் இந்த சாயங்கால நேரத்திலே தேவனை நாம் துதிக்கும்படியாய், வீடுகளிலிருந்து தேவனை நாம் ஆராதிக்கும்படியாய் தேவன் நமக்கு தந்த இந்த ஸ்லாக்கியத்திற்காய், இந்த பாக்கியமான நேரத்திற்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே 33வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நன்றாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய வார்த்தையை மிகவும் தெளிவாக, குழப்பங்கள் இல்லாமல் நாம் அதை ஆழமாய் சரியாய் நாம் அறிந்து கொள்வது நமக்கு நலமாய் இருக்கும். Seek ye first the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதை நாம் தேட வேண்டும், எவைகள் நமக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. எதை நாம் தேட வேண்டும், எவைகள் நமக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கு உலக பிரகாரமான காரியங்களிலே தான் நம்முடைய முதல் சிந்தை அல்லது நம்முடைய நோக்கம் எல்லாம் இட்ஸ் கோயிங் பியாண்ட் அல்லது பிஹைண்ட் த வேர்ல்ட்லி திங்ஸ். உலக பிரகாரமான காரியங்களுக்கு புறகிலே தான் நம்ம போகிறோம், அதற்கு பின்னால தான் நம்ம நடக்கிறோம். மேலே சொன்ன காரியத்தை எல்லாரும் தவற விட்டு விடுகிறார்கள். மேலே என்ன போட்டிருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதல்ல செய்ய வேண்டிய செய்யணுமா வேண்டாமா? செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல செய்ய வேண்டியதை முதல்ல செய்தால்தான் இரண்டாவது நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அல்லேலூயா. முதல்ல நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அதுக்கு கீழே போட்டிருக்கு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. how much you are asking, அதை விட, அல்லேலூயா, more than that, அதை விட கூடுதலாய் தேவன் நமக்கு தருவார். இன்றைக்கு நம்ம மேல வாசிக்கும் போது 28வது வசனத்துல, உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? யாரை பார்த்து சொல்றாரு?
யாரை பார்த்து சொல்றாரு? விசுவாசிகளை பார்த்து. ஜீசஸ் ஸ்போக் from his mouth. அவருடைய இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை. அல்லேலூயா. he spoken. அவர் பேசின வார்த்தை. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. உங்களை பார்த்து நான் அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்ல மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதை விட மோசமாகவும் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. முதல்ல நான் சொல்லிட்டேன், தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாய் நீ தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட பின்பு, ஒன்ஸ் நீ தேவனுக்கு பிள்ளையாய் மாறின பிற்பாடு, எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு. இதுவரை உதவின எபினேசர் உண்டு. இனியும் நடத்தி செல்வார். இனியும் நடத்தி செல்வார். இனியும் நடத்தி செல்வார். இனியும் நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் நம்மை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் நம்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு வார்த்தை, காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, உழைக்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தாள். அல்லேலூயா. உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இன்றைக்கு அநேகருக்கு குழப்பம், நான் என்ன செய்ய போகிறேனோ. அல்லேலூயா. What I have to do, நான் என்ன செய்ய போகிறேனோ, எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களை பார்த்துதான் இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 30வது வசனமாக சொல்லியிருக்கிறார், அற்ப விசுவாசிகளே, நீ இயேசுவினுடைய பிள்ளையாய் மாறின பிற்பாடும் உனக்கு என்ன இருக்கு? அவிசுவாசம் இருக்கு. அல்லேலூயா. சந்தேகங்கள் இருக்கிறது. என்னை அழைத்த தேவன் உண்மை இல்லவர். மனிதனை நம்பி நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. அழைத்தவரே என்னில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே என்னில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அர்ப்பணிக்கின்ற
எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகள் அல்லது விசுவாசிகளாகிய நம்மை குறித்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, டோன்ட் worry about anything. அல்லேலூயா. ஜனங்கள் இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். டோன்ட் worry about anything. எண்ணத்தை உண்போம். இன்னைக்கு ஊரடங்கு உத்தரவு 144 கர்ஃபியூ. சிக்கன் சாப்பிட்டவங்க இன்னைக்கு ரசமும் தேங்காய் சம்பந்தி என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் எத்தனை நாள் இந்த கர்ஃபியூ போய் கொண்டிருக்குமோ? அல்லேலூயா. என்ன அல்லேலூயா டல் ஆகுது? அல்லேலூயா. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளை குறித்து நீங்கள் என்ன செய்யாதீர்கள், கவலைப்படாதீர்கள். இன்னைக்கு நான் யோசிக்கிற உலக மக்களை விட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அதிக துக்கம், அதிக கவலை. ஏன் என்று சொன்னால், ஏனென்று கேட்க வழி இல்லையே, எதையும் தாங்கும் போல் இதயம் தாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்களுக்கு பரமபிதா, உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கு இன்னது தேவை. அல்லேலூயா. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். வாட் ஐ நீட், வாட் ஐ ஹேவ் டு ஹேவ், எனக்கு என்ன வேண்டும் என்பதை என்னுடைய பரமபிதா நன்றாய் அறிந்திருக்கிறார் என்பது நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த பரமபிதா நம்மள்ட்ட சொல்றாரு, கேளுங்கள் தரப்படும். அல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. நாம் யாரிடத்தில் கேட்க வேண்டும்? பரமபிதாவின் இடத்தில். அவர் நாம் நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும், இங்கே அப்படித்தானே போட்டிருக்கு, நீ அவரை தேடு, அவர் என்ன செய்வார்? கூட கொடுப்பார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் விசேஷித்தவர். அவரை பற்றி இன்னும் அநேகர் புரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அவருக்கு பிரியமாய் இருக்கும் பட்சத்தில் அவர் உங்களை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. பாயிண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும், குறித்துக் கொள்ளுங்கள், நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் அவருக்கு பிரியமாய் இருக்கும் பட்சத்தில், இந்த உலகத்தில் எத்தனையோ கோடான கோடி தேவனுடைய பிள்ளைகள் அல்லது ஹோலி பீப்பிள், பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் நீ மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருக்கக்கூடாது. மாறாக நீ தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் பட்சத்தில் ஆண்டவருடைய பிச்சைக்காரனா விட மாட்டாரு. என்ன செய்வாரு? ஐஸ்வர்ய சம்பந்தனாய் வைத்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐஸ்வர்ய சம்பந்தனாய். நாம் என்றைக்கு மனிதர்களை சார்ந்து இருக்கிறோமோ நம்ம ஒரு காலமும் ஜீவிதத்துல மேல வர முடியாது. அல்லேலூயா. நான் எங்கே சென்றாலும் நீ அங்கே இருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் சூழ்ந்து கொள்கின்றேன். நான் நடந்தாலும் படுத்தாலும் சூழ்ந்து கொள்கின்றேன். நான் எங்கே சென்றாலும் நீ அங்கே இருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் சூழ்ந்து நிற்கின்றேன். நான் நடந்தாலும் படுத்தாலும் சூழ்ந்து கொள்கின்றேன். கர்த்தாவே நீரே
சொல்லக்கூடிய ஒரு காரியம், உலகத்தில் என்ன நடக்கட்டும், கொள்ளை நோய் வரட்டும், பஞ்சங்கள் வரட்டும், எல்லாம் வேதத்தின் அடிப்படையில் இவைகள் எல்லாம் நடைபெற தொடங்கிவிட்டது. ஆனாலும் நமக்கு தேவன் கொடுத்த வார்த்தையில் நாம் உரைச்சு நிற்கணும், அல்லது நிலைத்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. we have to stand. இந்த வார்த்தையில் நாம் உறுதியாய் நிற்க வேண்டும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள் என்று சொன்னால் ஜென்டைல்ஸ், தேவனை அறியாதவர்கள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு போதகர் இப்படியாக சொன்னார், ஆண்டவர் உங்களை பட்டினி போட்டு கொன்னுட்டார்னா நீங்க அவரை தேட வேண்டாம். உங்களை பட்டினி போட்டுட்டார், உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கவில்லை. அல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கவில்லை என்றால் நீங்கள் அவரை பின்பற்ற வேண்டாம். அல்லேலூயா. அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா? தேவன் நம்மை நடத்துகிற தேவன், ஆச்சரியமான பாதையில் நடத்துகிற தேவன். இப்பொழுது நாம் வாஸ்த வசனத்துக்கு வரோம். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜ்யத்தை நாம் தேடுகிறோமா? மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுற வேண்டாம். இதுல தேவன் நமக்கு ஒரு லெசன் வைத்திருக்கிறார், ஒரு படிப்பினை, ஒரு பாடம் வைத்திருக்கிறார், ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது நீ யாரை தேடு? அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடு. அல்லேலூயா. நம்ம இதை விட்டுருவோம், ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். என்னது? அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நமக்கு அள்ளிக்கிட்டு போகணும், கை வீசிட்டு வரணும், போகும்போது என்ன செய்யணும்? அள்ளிக்கிட்டு போ. அல்லேலூயா. ஆனால் வேத வசனம் சொல்லி தருகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. அல்லேலூயா. பூமியில இருந்தாலும் நீ எதை தேடு? தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. பூமியில இருந்தாலும் நீ அவருடைய நீதியை தேடு. உனக்குரிய நீதி அல்ல, உனக்குரிய நியாயம் அல்ல, அவருடைய நீதி உனக்கு வேணும். அவருடைய நீதி உன்னுள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இட்லி வாங்கினா தானே சாம்பார் சட்னி கிடைக்கும். பக்கெட் 2 பக்கெட்டை தூக்கிட்டு வா. எனக்கு ஒரு பக்கெட்ல என்ன வேணும்? சாம்பார் வேணும், ஒரு பக்கெட்ல சட்னி வேணும். அல்லேலூயா. முதல்ல இட்லி வாங்கு, அப்போ உனக்கு என்ன வரும்? சட்னி சாம்பார் கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. மலையாளத்தில் சொல்லுவாங்க, மனசுல இவர் தெய்வத்தை ஸ்துதிச்சாட்டே. புரிஞ்சவங்க என்ன செய்யுங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இட்லி வாங்கினாதான் சட்னி சாம்பார் கிடைக்கும். நம்ம இட்லி வாங்காம என்னத்தை தூக்கிட்டு வரோம்? 2 பக்கெட். இந்த பக்கெட்ல எனக்கு சாம்பார் வேணும், இந்த பக்கெட்ல எனக்கு சட்னி வேணும். இட்லி வாங்கு, உனக்கு என்ன கிடைக்கும்? சட்னி சாம்பார் கிடைக்கும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருக்கு பிரியமாய் ஜீவி. அல்லேலூயா. அவருடைய நீதியை இந்த பூமியில நிலைநாட்டு. மனுஷனுடைய நீதிகள் எல்லாம் தேவன் வரப்போகிற நாளிலே அது வெளிச்சத்திற்கு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் வரும் நாளிலே பூமியில் உள்ள மனிதர் எல்லாம் ஏகமாய் கூடுவார்கள். அவர்கள் ஒன்றோடொருவர் தேகத்தோடு போரிடுவார்கள். தேவன் வரும் பொழுது ஜனங்கள் எல்லாம் ஓடி ஒளிவார்கள். ஏனென்று சொன்னால் அவருடைய நீதிக்கு முன்பாக, அவருடைய நியாயத்திற்கு முன்பாக தேவனை குறித்து இன்னும் அநேகர் அறிய வேண்டிய விதத்தில் அறியாததினாலே தான் தங்களுடைய இஷ்டத்தின்படி என்ன செய்கிறார்கள்? திருச்சபைகளிலும் வீடுகளிலும் அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர், நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன்
பரிசுத்த, அவர் நீதிபர. அவருடைய நீதிக்கு முன்பாக நம்முடைய நீதி எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? நீங்கள் அவருடைய நீதியை தேடுங்கள். ஹல்லேலூயா. He is righteous. அவர் எப்படி நீதியுள்ளவராய் இருக்கிறாரோ அதை போல நீங்களும் என்ன செய்யுங்க? வசனத்தின்படி ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் உங்களை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாது. நீங்க தான் என்ன செய்யணும்? அவருடைய ராஜ்யத்தை தேடணும். ஒரு மனிதன் உங்களை சரியான நீதியில நடத்த முடியாது. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு நீதியை வச்சிருக்கான். ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு நியாயத்தை வச்சுட்டு நான் தான் சரி சரி. ஆண்டவர் வரும்போது தெரியும். ஹல்லேலூயா. நான் தான் சரி, உன்னுடைய நீதியை நீ வச்சுக்கோ, உன்னுடைய நியாயத்தை நீ பிடித்து கொண்டு இரு. என் நீதியுள்ள தேவன் வரும் பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர் சரியாய் நியாயம் தீர்ப்பார். அவர் சரியாய் நியாயம் தீர்ப்பார். மணியும் தெரியும், பதரும் தெரியும், வெள்ளையாடு எதுன்னு தெரியும், செம்மறையாடு எதுன்னு தெரியும். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் அறிய வேண்டிய விதத்தில் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளும். அவரை தேடுங்க, உங்களுக்குள்ளதை அவர் தருவார். இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு என்ன வேணும்னு பரமபிதா அறிந்திருக்கிறார். அதை ஏற்ற நேரத்தில் எப்போ எது வேணுமோ அதை அவர் தருவார். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன வேணும், எப்போ வேணும், ஹல்லேலூயா, ஏற்ற நேரத்தில், அந்த சூட்டபிள் டைம், அந்த பெர்ஃபெக்ட் டைம், அந்த சரியான நேரம் வரும் பொழுது எவ்ரிதிங் வில் பி ஓகே. எல்லாம் உங்களுடைய ஜீவிதத்தில் சரியாய் செம்மையாய் தேவன் நமக்கு நடத்தி தருவார். ஆகையால் நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்பதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அஞ்ஞானிகள், ஜென்டைல்ஸ், அவர்கள்தான் அதை நாடி தேடுகிறார்கள். ஆனால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று உங்கள் பரமபிதா நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. He knows everything. அவர் ஃபாதர், அந்த ஃபாதர் தேவன், அந்த பரிசுத்த பிதா, அவர் நம்முடைய தேவைகளை நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக அந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களாக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போகும். இன்னைக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, கொள்ளை நோய் என்ன செய்து அவனை வாரி கொண்டு போகுது. அநேகர் சேர்த்து வைக்கிறார்கள், ஒரு பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ காரியங்களை நம்முடைய ஜீவிதத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு அநேகர் அதை குறித்து உணர்வுள்ளவர்களாய் மாறவில்லை. என் ஜனமோ அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்த காலத்திலே நடக்கிறார்கள். ஹல்லேலூயா. மரணம் அவர்களை மேய்ந்து போடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், அவரை தேடுங்க உனக்கு கிடைக்கும், அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும், அவருடைய நீதியை தேடுங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எண்ணத்தை குடிப்பவென்று நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இந்த கர்ஃபியூல யாராவது பட்னி கிடந்தோமா? இல்லை. நல்ல ஆண்டவர் ஆகாரத்தை தருகிறார். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவர் நமக்கு தேவையான போஜனத்தை அவர் தந்து கொண்டு வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தேவன் இன்றைக்கு நம்மளையும் அவர் நன்றாய் நடத்தி கொண்டு வருகிறார். தேவனுக்கு நாம் ஆயிரமான ஆமென் நன்றி பலிகளை ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இത്രത്തോളം ജയം തന്ന ദൈവത്തിന് സ്തോത്രം, ഇതുവരെ കരുതിയ രക്ഷകന് സ്തോത്രം. ഇത്രത്തോളം ജയം തന്ന ദൈവത്തിന് സ്തോത്രം, ഇതുവരെ കരുതിയ രക്ഷകന് സ്തോത്രം. ഇനിയും കൃപതോന്നി കരുതിടണേ, ഇനിയും നടത്തണേ തിരുഹിതമ്പോൾ. ഇനിയും കൃപതോന്നി കരുതിടണേ, ഇനിയും
அப்படியே நடத்துவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.